அண்ணே வணக்கம். 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 உங்க பேர் என்னண்ணே? என் பேர் ஜோதிபாஸ். ஜோதிபாஸ். விவசாய விடுதலை முன்னணி பொறுப்பாளர். சிறப்பாங்க, ரொம்ப சிறப்பு. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே விட்டு ஒரு அரசியல் முன்னோடி ஐயா நல்லகண்ணு அவர்களுடைய மரணங்கிறது ஒரு பெரிய தாக்கமான செய்தியா இருக்கு. அவருடைய அரசியல் முன்னெடுப்பு, அவருடைய நடவடிக்கைகள் இருந்து, வாழ்க்கை முறைகள் இருந்து உங்களுக்கு நெருக்கமான ஒரு சில கருத்துக்கள், உங்களுடைய தகவலை கொஞ்சம் பகிர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் என்னுடைய தந்தை சிபிஎம் கட்சியை பின்பற்றக்கூடிய ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். அவருடைய மகன் அவர் மானா இருந்து கூட நான் சினிமா மோகத்தில் சில காலங்களில் இருந்தேன். ஆனால் நல்லகண்ணு மாதிரி தலைவர்களை பார்க்கையில நான் அவர் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தான் அவரை பற்றி நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருக்கு போராட்ட காலத்தில் இருந்ததை நம்ம படிச்சிருக்கோம். அவர் புத்தகங்களை படிக்கிறது, பெரும் தலைவர்கள் சொல்றதை பற்றி நான் கேட்குறோம். அவர் தடைப்பு செய்யப்பட்ட காலத்தில் கடுமையாக ஆயுத காலத்தில் இருந்தவர். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கடுமையாக போராடி இருக்காரு. அந்த போராட்ட காலத்தில் கூட அவர் உண்மையை ஒத்துக்கலைன்னு கூட மீசியை கூட புடுங்கினதா, சூடு வச்சதா ஒரு இது இருக்கு. இடையில கூட அவர் ஒரு இதுல கூட சொன்னது, ஒரு காவல்துறை அதிகாரி 4 நாளா அவரை வச்சு ரூம்குள்ள வச்சு அடிச்சு சித்திரவதை ஒண்ணு அதிகாரி அவர்கிட்ட அவர் நேரடியா ஐயா நான் உங்களை அடிச்சேன், அந்த நிலைமைதான் இப்ப ரொம்ப நான் நின்றுட்டு இருக்கல, எனக்கு யூரின் போயிருது, எனக்கு தயவு செய்து நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க அப்படின்னு அடிச்ச அதிகாரிக்கே அவர் டிரான்ஸ்ஃபர் 1/2 மணி நேரத்துல வாங்கி கொடுத்துருக்காரு. அவருடைய குடும்பத்தார் பதிவு பண்ணிருக்காங்க. அது உண்மை நல்லது. அப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்து என்ன மாதிரி எல்லாம் இடதுசாரி சிந்தனையில சிபிஎம் நோக்கி போனோம். அப்புறம் அதுல உடன்பாடு இல்லாம ஆயுத போராட்டம் தாங்கிய புரட்சிகர அமைப்புகள்ல விவசாய விடுதலை இணைஞ்சு இப்போ வரைக்கும் பயணிக்கிறேன். என்ன பயணித்தாலும் நல்லகண்ணுடைய நேர்மையை பத்தி எல்லா அரசியல்வாதியும் பேசுறாங்க. கண்டிப்பா. நேர்மையானவர், தூய்மையானவர், அவர் தமிழ் தேசிய தமிழர். இன்னொரு இதுல ஒரு விஷயம் கேட்டா, அவர் தமிழரத்தை நம்ம பாக்குறோம். கண்டிப்பா. அதுல என்ன கேட்டீங்கன்னா, அவர் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தை அவர் நேர்மைப்படுத்தணுங்கிறத யாரும் பேசுறது. பிஜேபி காரனி பொன் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்காரு, ஆனா கம்யூனிஸ்ட பத்தி எதிராக பேசுறாரு. அவர் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம், கொள்கை, அந்த கொள்கை தான் அவர் வழி நடத்தி இருக்கு. கண்டிப்பா. நம்ம அதை ஏன் முன்னெடுக்கிறது இல்லை, யாரும் பேசுறது இல்லை. இப்போ வரைக்கும் கூட இன்னைக்கு கூட நம்ம நினைவு இதுல அவர் நேர்மையா இருந்தார், நியாயமா இருந்தார், அதை சார்ந்திருக்க இடதுசாரிகளே பதிவு பண்றாங்க. ஆனா அவர் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தம் அவர் நேர்மைப்படுத்தியிருக்கு, அவரை பக்குவப்படுத்தியிருக்கு. அவர் சாமானியமா இருந்தா அவர் போராட்ட களம் பண்ணிருப்பாரு, அதிமுக இருந்திருப்பாரு, ஒரு ஓட்டு அரசியல் கட்சியை சார்ந்து இருந்திருப்பாரு. ஆனா நேர்மையை கடைபிடிச்சிருப்பாராங்கிறது 100% உண்மை இருக்காது. இருந்திருந்தாலும் கூட அவர் சில இடங்களை பக்குவமா நெளிவு சுழிவாத்தையும் போயிருக்கும். அவர் நேர்மைப்படுத்தினது, அவரோட தைரியத்தை ஊக்கப்படுத்தின பூரா இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட கொள்கையினாலதான் அவரு இருந்திருக்காரு. அதோட ஈர்ப்புனாலதான் என்ன போன்ற இளைஞர்கள்லாம் ஆரம்பத்துல இருந்தே பல மோகத்துல வெளியே போனாலும் கூட நாங்க இடதுசாரிக்குள்ள வந்த காரணம் அதான். இப்ப நான் புரட்சிகர அமைப்புல இருக்கிற காரணம் இவர் போற தலைவர்கள், இவர் போன்ற நல்லகண்ணு போன்ற தலைவர். சிறப்புங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல தலைவர்கள் அப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயும் பெண் உரிமைகளுக்காக போராடினவங்க இருக்காங்க, சுதந்திரத்துக்காக போராடினவங்க இருக்காங்க, அதே மாதிரி அவங்களுடைய இனம் பாதுகாப்புக்காக போராடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த விஷயத்துல இப்ப நல்லகண்ணு ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லைனாலும் எதிர்காலங்கள்ல இவர் அரசாங்கம் சார்ந்தோ இல்ல அடுத்த அமைப்புகள்னாலயோ, இன்னைக்கு எப்படி நம்ம பெரியார் அவர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டமைப்பு வச்சிருக்க மாதிரி ஐயா நல்லகண்ணு அவர்களும் கட்டமைப்பில் இருப்பாரா, இல்ல அவரும் கொஞ்சம் திரைமறைவு மாதிரி மறைக்கப்பட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய செயல்பாடுகள், திட்டங்கள் எல்லாம் இதுல நான் வெளிப்படையா சொல்லணும்னா, இங்க இளைஞர்கள்ட்ட இருக்க ஒரு தலைவரை முன்னுக்கு தள்ளி கொண்டு வருது. அந்த இளைஞர்கள் தவறான வழிகள்ல ஒரு குறிப்பிட்ட பெரும்பான்மையான இளைஞர்களை தொடர்ந்து, அதை சொல்ல வேணும்னா அண்ணாதுரை காலத்துல இருந்தே அது நடக்குது. அதை நம்ம வெளிப்படையாவே பேசணும். நான் தமிழ் தேசிய அரசியல் பேசக்கூடிய ஆள் இல்ல, நான் இடதுசாரி அரசியல் பேசக்கூடியவன். ஆனா தமிழகத்துல மட்டும்தான் இது மிகப்பெரிய வஞ்சகமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அந்த இளைஞர்களை, ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை, பக்குவமா வர இளைஞர்களை தள்ளி கொண்டு போய் திசை திருப்பி ஏதோ ஒரு அரசியலை கொண்டு போய் சில காலங்களை தள்ளி அந்த அரசியல் மேலே அவங்க ஒரு அதிருப்தியும் ஒரு சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்துடுறாங்க. அது தொடர்ந்து வர இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப நடக்குது. விஜய் போன்ற நடிகர்களை கொண்டு இவனை இந்த இளைஞர்களை கொண்டு போய் தள்ளுறாங்க. இப்ப நான் தமிழ் தேசிய அரசியல் மேல எனக்கு உடன்பாடு இல்லைனாலும் கூட இப்ப நடத்தின நாம் தமிழர் மாநாடை நான் வரவேற்கிறேன். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் மாநாடு மிக ஒழுக்கமாக சிறப்பா எங்களுடைய விவசாய விடுதலை முன்னணி மக்கள் அதிகாரம் நடத்தின மாக்காயக்கா நடத்தின மாநாட நான் பார்த்த மாதிரியே என் கண்ணில் இருந்துச்சு. அது அப்படி ஒரு ஈர்ப்பு அதுல இருந்துச்சு. எனக்கு அந்த அரசியல் மேல விமர்சனங்கள் நிறைய இருந்தாலும் அது ஒழுக்கப்படுத்திருக்கு, பக்குவப்படுத்திருக்கு இளைஞர்களை.
அவரு தப்பா கூட்டு போறாரு, சரியா கூட்டு போறாரு அது பேசுறாங்க. ரெண்டாவது. ஆனா இளைஞர் சரியா இருக்காங்க, சிறப்பா. ஒழுக்கமா இருக்காங்க, எந்த ஒரு கெட்ட இதுவும் நடக்கலைங்கிறது நம்மளுக்கு என்ன எங்களுடைய தோழர்களே நிறைய அவங்க மாநாட்டில் கலந்து பார்த்து வந்திருக்காங்க, விஷயத்த சொல்றாங்க. அப்படிங்கல இளைஞர்களை வந்து பக்குவப்படுத்தணும் அது திட்டமிட்டு இந்த திராவிட அரசியலா இருந்தாலும் சரி, இப்ப சொல்ல போனோம்னா இடதுசாரி அரசியலே நல்லா கொண்டு வந்து அவங்க வந்து பிரிவுகளா பிரிஞ்சு போய் இளைஞர்கள் மேல நம்பிக்கை இல்லாம போயிட்டாங்க. நேற்று வந்த விஜய் வந்து ஒரு இளைஞர்களை கூட்டம் சேர்க்க முடியுது அப்படின்னா மக்கள்கிட்ட நேரடி கதாநாயகனா இருந்த இந்த இடதுசாரிகள் என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாம் கேள்விக்குறியா மாறிட்டாங்க. நானே இந்த போடி பகுதியில பல போராட்டங்கள் முன்னெடுத்தவன். இப்ப நான் என்னால இளைஞர்களை சேர்க்க முடியல. காரணம்னா விஜய் வாழ்கின்ற போறேன், என் வீட்டுல என் மயன் சொல்றான் அப்படிங்கல டிவிக்கேங்கிறான். அது என்னத்துக்கு சொல்றான்னா அவனுக்கு தெரியல, அவனுக்கு ஓட்டும் இல்ல. ஆனா அவன் என்ன சொல்றான்னா நான் டிவிக்கு ஓட்டு போடுவீங்க. இவன் வர்றதுக்குள்ள அவன் அதிருப்தியாகி கழுசடியா குப்பையில போய் கிடக்காது. ஆனா திட்டமிட்ட இளைஞர்களை இந்த அரசியல் இப்ப அது அதிமுக திமுக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இது வந்து ரகசியமா ஒரு வேலை நடக்குது. இது இளைஞர்கள் பலியாடாகிறாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம இளைஞர் விழிப்புணர்வா தமிழ் தேசிய அரசியல் நோக்கி போனாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய அரசியல் நோக்கி போனாலும் சரி, இடதுசாரி அரசியல் நோக்கி வந்தாலும் சரி, நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். சரியான பாதையில செல்லணுங்கிறது கண்டிப்பா. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் சினிமா மோதல் இருக்கனாலதான் அந்த ஒரு பேச்சு பேசுறாங்க. நம்ம பொறுப்பா இருக்கக்கூடிய நாம தான் குழந்தைகளுக்கு இன்னைக்கு ஐயா நல்ல கண்ணு இறந்துட்டாருன்னா இன்னைக்கு இரவு தூங்க போறதுக்கு முன்னால அவர் பத்தின விஷயங்களை அவங்ககிட்ட சொல்லி ஒரு சிந்தனையை ஊட்டி நாம வந்து இது வந்து தவறுப்பா இப்படிதான் போகணும்னு சொல்லும் போது அந்த பொறுப்பை நாம ஏத்துக்கணும்னு நான் தினமும் என் குழந்தைக்கு என்னுடைய பிள்ளையின் பேர் வந்து மார்க்சியம் கார்கின்னு வச்சிருக்கேன். நான் ரொம்ப இடதுசாரி ஈர்ப்பா இருந்தாலும் என் பிள்ளை அதே மாதிரி வரணும்னு நினைக்கிறேன். ஏன் வரணும்னா ஒழுக்கம் அதுலதான் இருக்கு. கண்டிப்பா அவன் என்ன சார்ந்திருக்க அரசியலுக்கு வந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு எந்த அரசியல் போனாலும் சரி, ஒழுக்கத்தை கடைபிடிக்கணுங்கிறது என்னோட நோக்கம், அடிப்படை. அதனால என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறேன். இருந்தாலும் பள்ளிகள்ல வந்து சீரழிக்கிறாங்கிறது எனக்கு வெளிப்படையா என் மான் மூலமா தெரியுது. பள்ளிகள் நிச்சயமா வந்து பள்ளி ஆசிரியர்களை சீரழிக்கிறாங்க. இப்ப அண்மையில நடந்த மாநாட்டுல கூட ஒரு 11 வயசு பையன் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இங்க இவ்வளவு தமிழ் தேசிய தலைவர்களை வச்சிருக்கீங்க, எங்க பாட புத்தகத்துல ஒரு 5 பேர் தான் இருக்காங்க, இவங்க எல்லாத்தையுமே எங்க பாட புத்தகத்துல சேருங்கன்னு ஒரு பையன் கோரிக்கை வைக்கிறான். அந்த பையனுக்கு அந்த 11 வயசுல அந்த பையனுக்கு அந்த சிந்தனை எப்படி தோணி அது திட்டமிட்டு எல்லாத்துலயும் நம்மள இப்ப பார்ப்பனர் பாரதிய பிஜேபி ஆட்சிக்கு வந்தோடனே பார்ப்பனர் கும்பல எங்கெங்க தலைவர்கள் சுதந்திர போராட்ட தலைவர்களை திட்டமிட்டே ஒதுக்கி இருக்காங்க, பாடத்துல இருந்து தூக்கி இருக்காங்க. இது 10 வருஷத்துல இவன் செய்யறத இவன் 60, 67, 60, 50 வருஷம் 70 வருஷம் ஆண்டவன் நம்மள செய்ய மாட்டாங்கிறத எப்படி நீங்க நம்ம சொல்றோம்? திட்டமிட்டு நம்ம தமிழ் தேசியவாதி எல்லாம் தூக்கி இருக்காங்க. அதுல மாட்டு. அதனாலதான் இந்த கேள்வி முன்வைத்ததுக்கான முக்கிய காரணமே இன்னைக்கு ஐயா இறந்துட்டாருங்கிற பட்சத்துல இதனோட முடிஞ்சிருமா, இல்ல அடுத்து இவரோட புகழை கொண்டு போறதுக்கு அடுத்த கட்ட அரசியல் அமைப்பு இங்க தேவைப்படுதுங்கிறத இடதுசாரிகளும் முன்னெடுக்கணும், கண்டிப்பா தமிழ் தேசியவாதிகளும் முன்னெடுக்கணும். ஏன்னா அவர் தமிழரா தமிழ் தேசியவாதிகள் பார்க்கணும், நாங்க கம்யூனிஸ்டா அவரை விட மாட்டோம், பார்க்கணும், நாங்களும் பின்னோக்குவோம். கண்டிப்பா நான் தமிழ் தேசியவாதிக்கு முன்னெடுப்பாங்க. ஏன்னா எனக்கெல்லாம் ஐயா நல்ல கண்ணு அவருங்கிற ஒருத்தர் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நேரில் போய் சந்திக்க பிறந்தா தெரியும் உண்மை சொல்லணும்னா. அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு சிந்தனையை வந்து விதைச்சிருக்கோம். அது ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா தான் முடியும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி.